கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2:10. பிரியமானவர்களே, நம்முடைய தவறுகளை மனிதர்கள் காணும் போது நம்மை வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் தேவனோ மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் நான் உலாவி வாசம் பண்ணும்படி ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று மோசேக்கு கட்டளையிட்டார். அன்று அவர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்பிய தேவன் இன்று உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அழுகை கண்ணீரோடு வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் போராடி கொண்டிருக்கிற சீயோன் குமாரத்தியே, யார் உங்களை ஒதுக்கினாலும், யார் உங்களை புறக்கணித்தாலும் கர்த்தர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருக்காக உங்களை விட்டுக் கொடுங்கள். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கம்பீரித்து பாட்டு பாடி மகிழ்ந்து சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியில் வந்து உங்களை தேற்றப் போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் துரத்தி உங்கள் வாழ்க்கையில் நினைப்பதற்கு மேலான பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்காய் காத்திருங்கள். அவர் வாசம் பண்ண உங்களை விட்டு கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. பிரியமானவர்களே, உங்களுடைய கைகள் செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? அது நல்லதுதான். ஆனால் அதற்காக கர்த்தர் கொடுத்த வழிமுறையை பின்பற்ற மறந்து விடுகிறோம். கர்த்தர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தருடைய உதவி இல்லாமல் நம்முடைய சொந்த மாமிச பலனை சார்ந்து நம்மால் முழுமையான வெற்றியை பெற முடியாது என்பதை சீக்கிரத்தில் உணர்ந்து கொள்ளுவோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தின் முழு பலனோடும் நாம் தேவனுடைய வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க பழகும் போது எல்லாமே வெற்றியாக மாறும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதமே நம்முடைய தியானமாக மாறும் போது காரியங்கள் மாறுதலாய் முடியும். நமக்கு கற்றுத்தந்தவர்கள் நம்மிடத்தில் கற்றுக்கொள்ளும் அளவிற்கு கர்த்தர் நம்மை ஞானவானாக, கல்விமானாக, வெளிப்பாடுகளை பெற்றவனாக மாற்றுவார். நாம் முழுமையாய் தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிப்போம். வேதம் கற்றுக் கொடுத்த வழிகளில் நடப்போம். வேதத்தை வாசித்து உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமான முறையில் நாம் வாழ்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 சனிக்கிழமை. இன்றைய வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே 2 காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. முதலாவது சின்னவனை குறித்து, 2வது சிறியவனை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சின்னவன் என்றால் யார், சிறியவன் என்றால் யார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த நாட்களிலே சின்னவர்களாய் இருக்கிறவர்கள் இந்த நாட்களிலே 1000 மடங்காய் 1000 இந்த நாட்களிலே பெருகிறவர்களாயும் தேவன் ஆசீர்வதித்து அவர்களை நடத்துகிறவராய் இந்த நாட்களே இருக்கிறார். அதைவிட இன்னும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து
அங்கே அவர்கள் இந்த நாட்களிலே அப்படியாக வாழுகிற சிறியவனை, ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயந்து வாழுகிற சிறியவனை வேதம் சொல்லுகிறது அவன் பலத்த ஜாதியாக தேவன் மாற்றுவார் என்று சொல்லி இங்கே இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த 2 வகை ஜாதியில் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறோம்? நாங்கள் சின்னவர்களாக இருக்கிறோமோ அல்லது சிறியவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோமோ என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்னவன் சிறியவன் என்று பார்க்கிற வேளையிலே இந்த இவர்களுக்குள்ளே 2 வித்தியாசமான காரியங்களை, குணாதிசயங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிறியவன் என்று பார்க்கிற வார்த்தையிலே அங்கே அவர்கள் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு, இந்த நாளிலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற வேளையிலே அவர்களை இந்த நாட்களிலே மற்றவர்கள் ஒடுக்கி துன்பப்படுத்தி இந்த நாட்களை நெருக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த நாட்களிலே அவர்களை அங்கே பாதிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை தேவன் பலத்த ஜாதியாக அந்த நாட்களிலே மாற்றுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே சிறியவனாய் இருந்து ஒடுக்கப்படுகிற வேளையிலே தேவன் நம்மை விசாலத்துக்கு கொண்டு வருகிறார் என்று இன்றைய நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. சின்னவர்கள் என்றால் சாதாரணமாக இந்த நாட்களிலே ஒரு சிறிய பிரச்சனைகள் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலும் கூட அவர்கள் எப்படியாக இருப்பார்களா இருந்தால் அதை இந்த நாட்களிலே அங்கே கவலைப்படாதபடி அப்படியே ஒரு அசட்டையாக இந்த நாட்களில் எண்ணி ஓடிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். ஆனால் சிறியவன் அப்படி அல்ல. எல்லா விதமான நெருக்கங்கள், எல்லா விதமான உபத்திரவங்கள், எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான காரியங்களையும் இந்த நாட்களிலே தாங்கி இந்த நாட்களிலே அவன் நசுக்கப்படுகிற வேளையிலே தான் தேவன் அவனை பிடித்து இந்த நாட்களிலே பலத்த ஜாதியாக இந்த நாட்களிலே மாற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த நாட்களிலே ஆதிகாமத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இன்றைக்கு சின்னவனையும் சிறியவனையும் இந்த நாட்களிலே அங்கே வகையாக பிரித்து இந்த நாட்களிலே அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க இந்த நாட்களிலே வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களும் தேவனுடைய ராஜ்யத்திலே சின்னவனும் சிறியவனுமாய் இருக்கிற எங்கள் மத்தியிலே தேவன் அங்கே 1000ஆயும் பலத்த ஜாதியுமாயும் நம்மை இந்த நாட்களிலே மாற்றுவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும், ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த நாட்களிலே அவர்களுடைய அந்த ஜனங்களுடைய அதாவது நாட்களிலே அவர்களுடைய சந்ததிக்குள்ளும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். சின்னவனுடைய சந்ததியை 1000ஆகவும் சிறியவனுடைய சந்ததியை இந்த நாட்களிலே பலத்த ஜாதியுமாகவும் இந்த நாட்களிலே தேவன் மாற்றி இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்தை அவர்கள் மூலமாய் கட்டி எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். என்றைக்கு இந்த நாட்களை நாங்கள் ஒடுக்கப்பட்டு இந்த நாட்களை இருக்கிறோமோ, ஆனால் கர்த்தர் நம்மை விசாலத்துக்கு கொண்டு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை அங்கே கட்டும்படியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் எங்களோடு கூட இருந்து கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதி.